கணேசா, கணேசா. எனக்கா படிச்சு முடிச்சிட்டியா? நான் போய் தூங்கட்டுமா? ஏண்டா, நான் படிக்கிறதுக்கு நீ உதவியா இருப்பேன்னு பார்த்தா பக்கத்துல உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்க. நீ இப்படி தூங்கிட்டு இருந்தா நான் எப்படி படிக்கிறது, எப்படி பாஸ் ஆகுறது? அக்கா, நீ பொறுப்பா படிச்சிட்டு இருக்க. நான் எவ்வளவு நேரம் தான் உன் பக்கத்துல உட்காந்துட்டு உன்னையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? எனக்கு தூக்கம் வருதுக்கா. டேய், தூங்காதடா. நீ தூங்குனா அப்புறம் உன்னை பார்த்து எனக்கும் தூக்கம் வந்துரும். நான் கொஞ்சம் படிக்கணும்டா. அட என்னக்கா நீ? நான் என்னோட பரீட்சை கூட இந்த மாதிரி கண் முழிச்சு படிச்சது இல்ல. ப்ளீஸ்டா, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கண் முழிச்சிரு. இது என்னோட வாழ்க்கை பரீட்சைடா. சரி சரி, நீயும் பெரியாவும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? இதோ இங்க கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் அர்த்தம் மட்டும் வேணும். கண்டுபிடிச்சு கொடுக்குறியா? அதுக்கெல்லாம் டிக்ஷனரி வேணுமேக்கா? இந்தா கண்டுபிடி. அக்கா, நான் எத்தனை நாளா உங்ககிட்ட ஒரு குட்டி டிக்ஷனரி வாங்கி தக்கான்னு கேட்டுட்டே இருந்தேன். நீ அதை என் கண்ணுல கூட காட்டாம இப்ப எப்படிக்கா உனக்கு இவ்வளவு பெரிய டிக்ஷனரி கிடைச்சது? இது பெரிய கொடுத்தாருடா. நீ சும்மா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. சீக்கிரமா நான் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் கொஞ்சம் அர்த்தம் கண்டுபிடிச்சு கொடு. சரி சரி, சொல்லு. வாங்க பெரியயா. கையில என்ன ஃபிளாஸ்க் கூட வந்திருக்கீங்க? நீ எக்ஸாம் படிச்சிட்டு இருப்பேன்னு உனக்காக டீ போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீங்க எதுக்கு பெரியயா இப்படி டீ எல்லாம் போட்டு கஷ்டப்படுறீங்க? இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. உனக்காக இஷ்டப்பட்டு தான் போட்டு வந்தேன். டீ குடிச்சிட்டு தெம்பா படி. கணேஷா, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. சரிங்க பெரியா. அக்கா, எனக்கு தூக்கம் வருதுக்கா. ஆனா மாமா வந்துட்டார்ல, பார்த்து பாரு. உட்காரு.
படிச்சது போதும், போய் கொஞ்ச நேரம் தூங்கு. இல்ல பெரியய்யா, நான் படிக்கிறேன். இதுக்கப்புறம் நீ கண் முழிச்சு படிச்சிட்டு இருந்தனா அதுக்கப்புறம் காலையில ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாம் எழுத முடியாம போயிடும். ஹால்லேயே தூங்கிடுவ. படிச்சது போதும், போய் கொஞ்ச நேரம் தூங்கு. எனக்கு பயமா இருக்கு பெரியய்யா. பயமா? என்ன பயம்? எதுக்காக பயம்? பள்ளிக்கூடத்து பரீட்சையா இருந்தா கூட இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை எழுதிக்கலாம்னு மனசை தேத்திக்கலாம். ஆனா இது என் வாழ்க்கைக்கான பரீட்சைன்னு நினைக்கும் போது பயமா இருக்கு. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல மனசுல பயம் இருக்கக்கூடாது. பயம்தான் ஒரு மனசுக்கு இருக்கிற பெரிய தடை, விரோதி. சோ மனசுல இருக்க பயத்தை தூக்கி போடு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது பெரியய்யா. இருந்தாலும் இப்படி நீ இழுத்தா உன் மனசுல இருக்கிற பயத்தை போக்குறதுக்கு கட்டிப்பிடி வைத்தியத்தை தவிர வேற வழி தெரியல. சரி, வைத்தியத்தை ஆரம்பிச்சிடலாமா? வேண்டாம் பெரியய்யா. நான் என் மனசுல இருக்கிற பயத்தை நான் தூக்கி போட்டுட்டேன். நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா மறுபடியும் படிச்சுக்கிறேன். நீங்க போங்க. சரி, ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிடு. சரியா? சரிங்க பெரியய்யா. ஆண்டி, இது வரைக்கும் நான் எவ்வளவோ எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் இல்லாத ஏதோ ஒரு படபடப்பு இன்னைக்கு என்கிட்ட தெரியுது. இந்த எக்ஸாம்ல நான் செலக்ட் ஆகி அடுத்த கட்ட போட்டியில நான் ஜெயிச்சு உங்க மூத்த மருமகள் ஆகணும்னு பிளஸ் பண்ணுங்க ஆண்டி. இந்தா ஐஸ்வர்யா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். இந்த பிரிலிமினரியில மட்டும் இல்ல, எல்லா போட்டியிலயும் நீ ஜெயிச்சு எங்க மூத்த மருமகளா வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எழுந்துரு. தேங்க்யூ ஆண்டி. அங்கிள், நீங்களும் என்ன பிளஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மா. எழுந்துரு. தேங்க்யூ அங்கிள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஐஸ்வர்யா. ஆல் தி பெஸ்ட். அக்கா சொன்ன மாதிரி இன்னைக்கு நடக்கிற எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு கண்டிப்பா ஜெயிக்கணும். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மித்ரா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் மித்ரா. தேங்க்யூ ஆண்டி. அம்மா, ம் ஒரு நிமிஷம். ம் என்ன ஆதி? பார்வதி. ம். நம்ம கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர்
நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், செலக்ட் ஆகணும்னு ப்ளஸ் பண்ணுங்கம்மா. ஓ, சரிங்க பெரியயா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இன்னைக்கு நடக்க போற போட்டி பெஸ்ட் அம்பாசிடருக்கான பிள்ளையார் சுழி மட்டும் இல்ல, இந்த ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமகளுக்கான பிள்ளையார் சுழி. பெஸ்ட் அம்பாசிடருக்கான போட்டியா மட்டும் இருந்தா நம்ம கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு நான் பிளஸ் பண்ணிருப்பேன். ஆனா இது இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளுக்கான போட்டி. கம்பெனியை விட எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். போட்டியில யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ரெண்டு பேரும் ஜெயிக்கணும்னு என்னால வாழ்த்த முடியாது. எப்பவுமே நான் தான் உன்னை தேடி வருவேன் செம்பருத்தி. இப்ப நீயா என்ன தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ணிருக்க. பெரியயா, நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்களா? என்ன சொல்றேன்? இங்க பாருங்க, அம்மா தலையில வச்சிருந்த பூ என் கையில விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு. இது அம்மாவே என்ன ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தான். எனக்கு இது போதும் பெரியயா. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஹலோ, நீங்க எங்க வரீங்க? நீ எங்க போறியோ நானும் அங்கதான் வரேன். நான் பெஸ்ட் அம்பாசிடர் போட்டியில கலந்துக்கிறதுக்காக பிரிமிலரி எக்ஸாம் எழுத போறேன். நீங்க அங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேனே. ஹலோ, உங்களோட ஹெல்ப் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. முதல்ல கார் விட்டு கீழே இறங்குங்க. நந்தினி உன்ன மாதிரி இல்ல தெரியுமா? அவ ரொம்ப நிதானமா யோசிச்சுதான் எந்த ஒரு முடிவையும் எடுப்பா. இப்படி அவசரப்பட மாட்டா. என்ன மித்ரா, நந்தினி பேரை சொன்ன உடனே உன் முகமெல்லாம் மாறி போச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆமா, யார் அந்த நந்தினி? வாவ், நல்லா நடிக்கிறியே. நந்தினி யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாது ஆண்டி. ஓ,
ஆனா பாரு, நந்தினிக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கு. நேத்து நாங்க 2 பேரும் உன்னை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். சரி, இப்ப சொல்லு மித்ரா, நான் உன் கூட வரணுமா இல்ல இறங்கணுமா? ஆண்டி, பயப்படாத மித்ரா, நான் உனக்கு சத்ரு இல்ல, மித்ருதா. இங்க பாரு, நந்தினி எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நீயும். உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன், சரியா? என்ன நம்பலாம். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ so மச். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அடையாளமா இந்த மோதிரத்தை நீ போட்டுக்கோ. நாம இப்போ ஒன்னா சேர்ந்துட்டோம்ல, நீ வேணா பாரு, இந்த போட்டி எல்லாத்துலயும் நீ ஜெயிச்சு ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகளா வரப்போற. தேங்க்யூ ஆண்டி. ஆதி அந்த சமையல் கறி கூட்டிட்டு வந்துட போறா, நீ முதல்ல வண்டி எடு. ஓகே ஆண்டி. வெல்கம் பார்வதி. அண்ணி, இங்க இருக்கிறவங்களோடவே நீங்க தான் அதிக மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் வரணும்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை எழுத்துன்னு கூட தெரியாத சமையல்காரி இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதி அதிக மார்க்ல பாஸ் ஆகணுமா? ஆசை பாத்தீங்களா ஆண்டி? விடு மித்ரா. கூரை மேல ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வழிகுண்ட தெரியுதுன்னு சொன்னானா? அப்படிதான் இருக்கு இவங்க பேசுற இங்கிலீஷ் எல்லாம். ப்ரோ, அங்க பாரேன், அவங்க 2 பேரும் நம்மளை பத்தி ஏதோ பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு போட்டும் பெரியா, வாங்க நம்ம பரீட்சை ஹால் கிட்ட போலாம். என்ன மித்ரா, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? வெயிட் பண்ணி பாருங்க ஆண்டி. ஓகே.